வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 4 சாப்டர் 2 டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸில் டெவலப்மெண்ட் ஆஃப் கோன் ப்ராப்ளம்ஸை பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு படத்தை பார்த்துலாம். கோன் அதோட டயமீட்டர் 50, ஹைட் 60, ரெஸ்டிங் ஆன் தி கிரவுண்ட் அண்ட் இட்ஸ் பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் டாப் வியூ சர்க்கிள், ஃப்ரண்ட் வியூ வந்து ட்ரையாங்கிள். கட் பை அ பிளேன் பர்பெண்டிகுலர் டு போத் ஹெச்பி அண்ட் விபின்னு கொடுத்தாங்க. அப்போது கட்டிங் பிளேன் வந்து ஃப்ரண்ட் வியூலையும் சரி டாப் வியூலையும் சரி லைனாக தான் தெரியும், விச் இஸ் 8 mm அவே ஃப்ரம் தி ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதோட கட்டிங் பிளேன் லைனையும் காமிச்சிட்டு டெவலப் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் 3 பார்ட்: ப்ரொஜெக்ஷன், செக்ஷன், டெவலப்மெண்ட். முதல்ல ப்ரொஜெக்ஷன். டாப் வியூவில் சர்க்கிள் வரைஞ்சாச்சு, ஃப்ரண்ட் வியூவில் அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. இங்கே XY லைன் வரைஞ்சிருங்க, காமிச்சிருங்க. XYன்னு காமிச்சிருங்க, நான் சிம்பிளிசிட்டிக்காக இங்கே காமிக்கிறேன். அப்புறம் இந்த சர்க்கிளை 12 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 12 ஜென்ரேட்டர் இங்கேயும் காமிச்சிருக்கேன், இங்கேயும் காமிச்சிருக்கேன். இப்போ கட்டிங் பிளேன் வந்து இந்த ஆக்சிஸ்லேருந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடில் 8 mm தள்ளியோ, 8 mm தானே கொடுத்துருக்கு. எஸ், 8 mm கொடுத்துருக்கு. இல்லை லெஃப்ட் சைடில் 8 mm தள்ளியோ, ஏதோ ஒரு பக்கம் தள்ளி. இப்போ லெஃப்ட்டில் 8 mm இங்கே தள்ளி இருக்குது. இங்கே பாருங்கள், 8 கொடுத்துருக்கா, 8 mm தள்ளி கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு கட்டிங் பாயிண்டிங்க, இங்கே 2 ஜென்ரேட்டர், 1 + 2 3 5, பேஸ் ஒரு 2 7, 7 கட்டிங் பாயிண்ட் கிடைக்குது. 7 கட்டிங் பாயிண்ட்டு மார்க் பண்ணிங்க. A', B', C', D'. அதை இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் கூட பண்ணிங்க. ஏன்னா இந்த பேஸ் A' வந்து பேஸில் இருக்குது, அதை இங்கேருந்து தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணணும். அதுக்காக இதை போட்டாச்சு. இப்போ போர்ஷன் ரிமைனிங்காக டார்க்காக காமிச்சாச்சு, போர்ஷன் ரிமூவோட லைட்டாகவே காமிச்சாச்சு. இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் TSLன்ற ஒரு வேர்டு தேவை. ரேடியல் லைன் மெத்தடுக்கு TSL தேவை. இதில் O'1'ம் O'7' ட்ரூ லெங்க்த்தை காமிக்கும். ஸோ ஏதாவது ஒரு காம்பஸ் எடுங்க, O'1'க்கோ இல்லை O'7'க்கோ காம்பஸை செட் பண்ணி அந்த ரேடியல் லைன் வரைஞ்சி ஆர்க் வரைஞ்சிருங்க. ஸோ அந்த செக்டார் இந்த இது முடிக்கிறதுக்கு எப்படின்னா ஃபார்முலா தீட்டா வந்து தீட்டா = ஸ்மால் r/R × 360. ஸ்மால் ஆர்ன்றது இந்த 50ல் பாதி, 25. கேபிட்டல் ஆர்ன்றது இந்த O'1' மெஷர் பண்ணிங்க, அது சம் டிஸ்டன்ஸ் சொல்லி அதை ஃபார்முலாவில் போட்டுட்டு இன்ட்டு 360 போட்டிங்கன்னா உங்களுக்கு 138 வரும். 138 போட்டிங்கன்னா அந்த 138 டிகிரி செக்டார் முடிச்சிருங்க. இப்போது சர்க்கிளை வந்து 12 டிவைட் பண்ணி 12 ஜென்ரேட்டர் இங்கே காமிச்சிருக்கிறதால இங்கே இந்த செக்டாரை வந்து 12 டிவைட் பண்ணி 12 ஜென்ரேட்டர்ஸை காமிச்சிருங்க. இப்போது இதில் கட்டிங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ண வேண்டியது தான். இது ஃபுல் டெவலப்மெண்ட்டு. இப்போ கட்டிங் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் A, இங்கே இது வந்து 4 இல்லையா, 4Aவை மெஷர் பண்ணுங்கள். இங்கே இது 4, இது 4. ஸோ இந்த 4Aவை இந்த 4A மெஷர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து 10A, ரெண்டும் ஒன்று தான். இந்த டிஸ்டன்ஸு, இது ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே செட் பண்ணிவிடுங்க. இப்போ A1 மார்க் பண்ணியாச்சு. பிறகு பியை வந்து டெம்பரரி TSLக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸ் எடுங்க. O' இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே பியும் இங்கே B1 மார்க் பண்ணுங்கள். அப்புறம் C இங்கே இருக்குது, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி O', அதை எடுத்து இங்கே இங்கே C1 மார்க் பண்ணுங்கள். டியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கலாம். O', D' டிஸ்டன்ஸ் எடுத்து இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எண்ட்லேயும் மார்க் பண்ணுங்க. ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போது ABCD இதை வந்து ஒரு ஆர்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த A1 B1 C1 D1 இதை ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆஃப்டர் கட்டிங் கிடச்சிருச்சு. இந்த போர்ஷன் ரிமைனிங் மட்டும் டார்க்கன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்ட மாதிரி அர்த்தம். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேப்பா, முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இதை கேட்லேயே நான் போடுறேன், காமிச்சிக்கிறேன். 50 60 இல்லையா, சாலிடோட சைஸு 50 60. இது 50 தான் இருக்குது, இது 70 இருக்குது ஆல்ரெடி. இதை நான் 60 ஆக்கிறேன். இப்போ கட்டிங் பிளேன் வந்து 8 mm அவே இல்லையா, இங்கேருந்து 8 mm அவே.
இப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள், இப்படி இருக்கா? இந்த ரிமைனிங் போர்ஷன் மட்டும் பாருங்கள். டாப் வியூவில் ரிமைனிங் போர்ஷன் மட்டும் பாருங்கள், இப்படி இருக்கா? ஸோ இப்போ 3 டைமென்ஷனல் வியூவில் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாலோ போர்ஷன் தெரிஞ்சுது, ஹாலோ போர்ஷன் தெரியுது. இந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஆக்சுவலாக. ஸோ சைட் வியூவில் இந்த ப்ரொஃபைலே தெரியும், இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இது லைன் டயக்ராம் வைஸும் நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரிட்டி கிடைக்கும். இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா க்ளீனாக தெரியுது. இப்போ இதை டெவலப் பண்ணிடலாமா? இப்போ டெவலப் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ டெவலப் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த கர்வேச்சரை பாருங்கள், இந்த கர்வேச்சரை பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒன்றா வருதா? இதை ஃபோல்டும் பண்ணுறேன், ஃபோல்ட் பண்ணிட்டா சாலிடாக கிடச்சிடும். நன்றி.